மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஆஸ்ட்ரோ விஜயலட்சுமி பேசுகிறேன். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நேயர்களுக்கு எனது உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். இன்று 18/2/2023 சனிக்கிழமை, சுபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள், மகா சிவராத்திரி, சனி பிரதோஷம், திருவோணம் நட்சத்திரம். இன்று தேய்பிறை மற்றும் மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராவு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. கிழக்கே சூலம், பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதய நேரம் 6:33. இன்றைய திதி இன்று மாலை 6:24 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:04 வரை உத்திராட நட்சத்திரம், பின்பு திருவோணம் நட்சத்திரம். நாம யோகம் இன்று மாலை 5:55 வரை வியதி பாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 8:34 வரை கரசை, பின்பு மாலை 6:24 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரையும் புனர்பூசமும் 2 நட்சத்திரங்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம் உள்ளது. ஆதலால் புதிய முயற்சிகளோ சுபகாரிய நிகழ்ச்சிகளோ மற்றும் பிரயாணங்களை தவிர்ப்பது நலம். இன்றைய சிந்தனை துளிகள். இன்று என்பதை நன்றாக பிடித்துக்கொள், ஏனென்றால் நாளை என்பது விதியின் கைக்குள் இருக்கிறது. இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். திடமான மனது கொண்ட மேசராசி அன்பர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களில் அனுகூலம் உண்டாகும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். நம்பிக்கை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பரணிக்கு முன்னேற்றமான நாள். கிருத்திகைக்கு நெருக்கடிகள் குறையும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ பழனி ஆண்டவர். பணிகளை செவ்வனே செய்வதில் வல்லவர்களான ரிஷபராசி அன்பர்களே, இன்று திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் தொடர்புகள் அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சமூக பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வியாபார ஒப்பந்தங்களில் ஆலோசித்து முடிவு எடுக்கவும். உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உறவினர்களின் வழியில் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகைக்கு எண்ணங்கள் ஈடேறும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன். நுட்பமான அறிவுடைய மிதுனராசி அன்பர்களே, இன்று மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. மிருக சீரிஷத்திற்கு எண்ணங்கள் ஈடேறும். திருவாதிரைக்கு அனுகூலமான நாள். புனர்பூசத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ அரங்கநாத பெருமாள். கல்வி அறிவு மிகுந்த கடகராசி அன்பர்களே, இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். தள்ளிப்போன சில காரியங்கள் மீண்டும் நடைபெறும். வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்வீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுக்கவும்.
சக ஊழியர்களின் ஆதரவு மேம்படும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசத்திற்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூசத்திற்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆயில்யத்திற்கு ஆதரவான நாள். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஐயனார். தலைமை பதவிக்கு தகுதியான சிம்மராசி அன்பர்களே, இன்று உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும். குழந்தைகளுக்கான சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகத்திற்கு மேன்மையான நாள். பூரத்திற்கு மாற்றங்கள் உண்டாகும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ துர்கா தேவி அம்மன். பரபரப்புடன் செயல்படும் கன்னியா ராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். சுபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். அஸ்தத்திற்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சித்திரைக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன். துடிப்பு நிறைந்த துளாராசி அன்பர்களே, இன்று சிக்கனத்துடன் செயல்பட்டால் நெருக்கடிகள் குறையும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப பெரியோர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான முடிவு கிடைக்கும். கனிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரைக்கு நெருக்கடிகள் குறையும். சுவாதி சிந்தித்து செயல்படவும். விசாகத்திற்கு சாதகமான நாள். இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி அம்மன். விறுவிறுப்பு நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தனவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவதற்கு புதுமையான சிந்தனைகள் பிறக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்னல்கள் குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். விசாகத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படும். அனுஷத்திற்கு புதுமையான நாள். கேட்டைக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. குரு பக்தி நிறைந்த தனுசு ராசி அன்பர்களே, இன்று பயனற்ற சிந்தனைகளால் மனதில் குழப்பம் தோன்றி மறையும். தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். திட்டமிட்ட பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு ஈடேறும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வெளியில் உணவு உண்பதை குறைத்து கொள்ளவும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மூலம் மறைமுக ஆதரவு கிடைக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் மறையும். பூராடத்திற்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திராடத்திற்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி. பயணங்களில் ஆர்வம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நிதானத்துடன் இருக்கவும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து நடந்து கொள்ளவும். உடலில் ஒரு விதமான அசதிகள் தோன்றி மறையும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். உங்கள் மீது அவ்வப்போது வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. உத்திராடத்திற்கு தாமதம் ஏற்படும். திருவோணத்திற்கு அசதிகள் மறையும். அவிட்ட நட்சத்திரத்திற்கு வாய்ப்புகள் அமையும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். நற்குணங்கள் நிறைந்துள்ள கும்பராசி அன்பர்களே, இன்று உறவினர்களின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய தெளிவை ஏற்படுத்தும்.
தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். முக்கியமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். உடன் இருப்பவர்களை பற்றி புதிய கண்ணோட்டம் உண்டாகும். குழப்பம் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டத்திற்கு மாற்றம் ஏற்படும். சதயத்திற்கு தெளிவான நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ கற்பணசுவாமி. கள்ளமில்லா உள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் மாற்றங்கள் உண்டு. வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும். சாந்தம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். இன்று பூரட்டாதிக்கு ஆதரவான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. இன்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்களே ஏற்பட ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி வணங்குகிறேன். ஓம் நமோ நாராயணாய. நன்றி, வணக்கம்.